கீழே இருந்து கொடைக்கானல் மலைக்கு குரங்காட்ட தாவனதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கெட் ரெடி வித் மீ பார்க்க போறீங்க. ஆனால் உங்களை கெட் ரெடி வித் மீ வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறப்ப தான் தெரியுது, ஆத்தாடி நம்ம கெட் ரெடி வித் மீ போட்டு பல காலமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஃபுல் எனர்ஜியோட வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தொடர்ந்து சப்போர்ட்டை காட்டுங்க. A1 கொடைக்கானல். ஸோ இப்போ கெட் ரெடி வித் மீ போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சீரம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருக்கேன். கொடைக்கானலில் எதுக்குடி சன்ஸ்கிரீன் அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வைஸ் எனக்கு பளிச்சுன்னு கேட்குது. ஆனால் என்ன பண்ண, டெய்லி சன்ஸ்கிரீன் போட்டு இப்போ சன்ஸ்கிரீன் போடல அப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. டெய்லி போடுற ஒரு க்ரீம் நம்ம இன்னைக்கு போடலன்னா அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குங்களா? ட்ரிப்பு போகிற ஐடியாவில் திடீர்னு கிளம்புனதுனால ஐப்ரோஸ் கூட பண்ணல. சரி, இருக்கிற ஐப்ரோஸை பர்ஃபெக்டாக வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணிட்டேன். லைனர் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தின் லேயர் தான் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் காலம் ஸ்கின்னு, ஹேரு, பாடின்னு எதுவுமே கேர் பண்ணாமல் போய் ஸ்கின் ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அழகாக ஸ்கின் கேர்லாம் பண்ணி ஸ்கின்னை பலன்னு கொண்டு வர்றது தான் நம்மளோட தலையாய கடமையாக இருக்குது. அழகாக 2 கண்ணுக்கும் வந்து நல்லா தின் லேயரில் போட்டுட்டேன். மஸ்காரா காலி ஆயிடுச்சு. அதனால ஐலைனரோட அந்த ஸ்டிப் வச்சு நல்லா லேஷஸில் அப்ளை பண்ணிட்டு அந்த காலியான மஸ்காராவோட ப்ரஷ் எடுத்து நான் வந்து நல்லா பண்ணி விட்டுட்டு இருந்தேன். எப்படி நம்மளோட அறிவாளி பேல இந்த மாதிரி ஒரு 5 கலர் லிப்ஸ்டிக் ப்ரொமோஷனில் வந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய பர்ஃபெக்ட் ஃபேவரட்டாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப லாங் ஸ்டேலாம் கிடையாது. அப்போதைக்கு வேணால் இருக்குது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 2 hours தாங்குது, அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிற அந்த பிங்க் கலர் எடுத்து ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லிப்ஸ்டிக் மட்டும் கிடையாது, கூட இன்னொரு லிப்ஸ்டிக் மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டே வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதில் இந்த ஷேட் வந்து லிப்பில் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இது என்ன பிராண்டுன்னு தெரில, வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நியூட் கலர் எடுத்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை மேலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அழகான கிளைமேட்டில் நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக வந்து ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு நான் ஸ்கின்னை வந்து டம்ப் பண்ண விரும்பல. ஸோ இந்த 49 ரூபா ஹைலைட்டரை அழகாக வந்து மூக்கு மேலேயும் சின்லையும் அழகழகாக தடவிட்டு கிடந்தேன். யாரெல்லாம் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. நம்மளுக்காக எத்தனை இதயம் துடிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இவ்வளோ பட்டி டிங்கிரிங் பார்க்குறது எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? அழகான லொக்கேஷனில் சூப்பரான நச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் மாற்றாமல் கிடக்கிற அந்த டிபியை மாற்றிடணும் அப்படின்ட்டு நம்ம அழகாக யாரும் ரசிக்க வேணாம், நம்மளே ரசிச்சா போதாதா? இன்னைக்கு வந்து ஒரு டாப் அண்ட் வந்து பலோசோ ஜீன் போட்டிருக்கேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கேளுங்க. ஃபேண்டோடதும் டாப்போடதும் அழகாக ஒரு ரிவ்யூ வீடியோவே போட்டு. ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் வந்து அழகாக இந்த மாதிரி லூஸ் ஹேர் விட்டு சைடில் குட்டி கிளச் போட்டேன். அண்ட் வந்து பாடி லோஷன் வேஸ்லினோட SPF யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னுடைய ஃபைனல் லுக்கை அழகாக வந்து இந்த வாட்சோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாட்டி பின்னாடி கத்திட்டே கிடந்தாங்க, எப்போதான் கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் போட்டு இந்த லுக்கை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். டாடா, பை பாய்.